அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் யமனே எதிரையாக வந்தாலும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் மிகுந்த வீரிய யோகம், வெற்றி யோகம், ஜெய யோகம் கிடைக்கப் போகுது. யாருக்கு? துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தான். காரணம் சனி பகவானுடைய பயிற்சி 2025 நடக்க போகின்ற இந்த பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025 புத்தாண்டு பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலில் போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் நீங்கள் பயனடைஞ்சுக்கிடலாம். துளாராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் எப்போவுமே உச்சக்காரகன் தாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தான் அவர் உச்சமடைவார். உங்களுக்கு இந்த 5ஆம் வீடான கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி மீன ராசிக்கு போயிடுறாருங்க. 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 6ஆம் வீடுங்கிறது எதிரியை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ எதிரியின் வீட்டில் சனி பகவான் போய் அமர்வதால் எதிரிகள் நிச்சயம் அடங்குவார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை இல்லாத அளவுக்கு எதிரிகள், துரோகிகள், இவங்களால் இழைக்கப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் ஓய்ந்து போகுங்க. யமனே எதிரியாக வந்தாலும் கூட காணாமல் போவது உறுதி. அடுத்து வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் மறைந்து போவதும் உறுதிங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு கடனையும் அடைக்கும் காரணத்தை தருகிறார். ஆமாங்க, கழுத்தை நெரித்த கடன் பிரச்சனை கூட இனி காணாமல் போகும். ஏன்னா 6ஆம் வீடுங்கிறது கடனையும் குறிக்கும். நோய் பிரச்சனை தீர்ந்து போயிடுங்க. ஏன்னா 6ஆம் வீடுங்கிறது நோயையும் குறிக்கும். நோய் பிரச்சனை எல்லாம் காணாமல் போய் உடல் நலம் நல்லபடியாக உங்களுக்கு மேம்படையும். 6ஆம் வீடுங்கிறது வேலையையும் குறிக்கிறதால வேலை என்பது நிரந்தரமாக அமையுங்க. அதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். மேலும் சனி பகவான் பார்க்கக்கூடிய யோகம் அதுவும் இருக்குங்க. அந்த யோகத்தையும் பெற போறீங்க. சனி பகவானுக்கு 3, 7, 10 இந்த பார்வை பலன்கள் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும். ஆனால் சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. அப்படி 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்குறாரு சனி பகவான். இதன் ரீதியாக துலாம் ராசிங்கிறது உங்களுக்கு 8ஆம் வீடு, வம்பு வழக்கு பிரச்சனையை குறிக்கக்கூடிய இடம். அதனால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து போயிடும், சரியாயிடும். இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்ந்து போயிடும். கண்டிப்பாக எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்துச்சுனாலும் சரிங்க, அது சரியாயிடும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். வாழ்க்கை துணை வழியாக போராட்டங்கள் அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது தீர்ந்து போயிடுங்க. 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு சனி பகவான். அப்போ இந்த கன்னிராசிங்கிறது உங்களுக்கு 12ஆம் வீடு. விரயம் இல்லாத, செலவில்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட யோகமானது கிடைக்கும். வீண் அலைச்சல், வீண் செலவுகள் இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயம். தீராத பயணங்கள் இனி உங்களுக்கு இருக்காதுங்க. நிலையாக ஒரு இடத்துல செலவுகள் இல்லாத ஒரு வரவு அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த சனி பகவானால் கிடைக்குதுங்க. 10ஆம் பார்வையாக சனி பகவான் தனுசு ராசியை பார்க்குறாரு. உங்கள் துலா ராசிக்கு 3ஆம் வீடு. அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட தொல்லை இனி இருக்காதுங்க. அப்படி ஒரு யோகம் கிடைக்கும். புதிய முயற்சி பெரிய வெற்றியை தரும், பெரிய லாபத்தை தரும். அதே போல் அரசு தேர்வு, வெளிநாடு யோகம் போன்ற விஷயங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் வம்பு வழக்கு பிரச்சனை முடியும், இன்னொரு பக்கம் விரய செலவுகள் குறையும். ஆக மொத்தம் வெற்றி, வீரிய யோகம், ஜெய யோகத்தினை கொடுத்து சனி பகவான் உங்களுக்கு நன்மையை பெற்று தருவாருங்க. அடுத்த 2.5 வருஷம் யார் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் அமைக்க போவது உறுதி. அதில் நீங்கள் தாங்க ராஜா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. ஊனமுற்றோருக்கு உதவி செய்யணும். தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. நிச்சயமாக சனி பகவானுடைய வழிபாடை செய்யுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.